அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் மேல இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 554வது நாளா இருக்குது. இந்த நிலையில காசால கொலை வெறி தாக்குதல்களை கொடூரமான முறையில அங்க இருக்கிற காசா மக்களை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்ல 21 பேர் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 64 பேர் படுகாயம் அடைஞ்சு அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம, அங்க இருக்கிற பெண்களையும், சின்ன சின்ன குழந்தைகளையும் தான் கொன்னுகிட்டு இருக்கிறாங்க. தினமும் நம்ம நெறைய வீடியோஸ் பார்க்குறோம். ஆ நெறைய சின்ன சின்ன குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், பெண்கள் இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும். ஸோ மனத வலிக்கக்கூடிய பலவிதமான வீடியோக்கள் இன்டர்நெட்ல வைரலான வண்ணம் இருக்கு. ஸோ என்ன செய்றாங்க? பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் இவங்க இன்னைக்குமே 4ற்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல இஸ்ரேலுடைய நகரங்கள் மீது நடத்தியிருக்கிறாங்க. 3 ஏவுகணைகள நாங்க வான்பரப்புலயே வச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா எப்படியுமே 4ற்கும் மேற்பட்ட தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல ஒரு தாக்குதலாவது கண்டிப்பா இஸ்ரேல துல்லியமா தாக்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இத தொடர்ந்து ஹமாஸ் இன்னொரு முக்கிய அறிவிப்புமே வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, நீங்க வந்து சமாதான உடன்படிக்கை மூலமா மட்டும் தான் உங்களுடைய ஹாஸ்டேஜஸ் உங்களோட பணைய கைதிகள எங்ககிட்ட இருந்து மீட்டு கொண்டு போக முடியும். நீங்க யுத்தத்த நடத்தி, தாக்குதல் நடத்தி உங்களுடைய ஹாஸ்டேஜஸ் உடைய பிணங்கள கூட நீங்க எங்ககிட்ட இருந்து கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் சமாதானத்துக்கு தான் முழுக்க முழுக்க தயாரா இருக்கிறோம். அப்படின்ற ஒரு அறிக்கையுமே இன்னைக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மதான். ஏன்னா இஸ்ரேலிய துருப்புகள் அவங்களுடைய பங்கர்க்குள்ள, அதாவது அவங்களுடைய சுரங்கத்துக்குள்ள நுழைய கூட முடியாது. இப்போ வரைக்குமே திணறிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இவ்வளவு தாக்குதல் நடத்தியுமே ஹமாஸ் இன்னைக்கு 4 ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க உச்சகட்ட பலத்தோட தான் இருக்கிறாங்க என்பத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி வந்து இன்டர்நெட்ல வைரலான வண்ணம் இருக்குது. 90,000 பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பதிவுகள Facebookல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்குது மெட்டா நிறுவனம். இது இஸ்ரேல் தான் அ இந் இத இந்த கோரிக்கைய வச்சு 90,000 பதிவுகள Facebookல இருந்து நீக்கக் கோரி ஒரு கோரிக்கையா மெட்டா நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கு இஸ்ரேல். இந்த நிலையில 90,000 பதிவுகள ரிமூவ் பண்ணது இல்லாம, பல பேருடைய Facebook அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து பலவிதமான யூடியூப் சேனல்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ரஸ்மின் எம்ஐசி. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபர். இவர் வந்து அதிகமா பாலஸ்தீனுக்கு ஆதரவான கருத்துக்கள வந்து வெளியிட்டுட்டு இருப்பாரு. இவருடைய ஒரு யூடியூப் சேனலையுமே முடக்கியிருக்கிறாங்க யூடியூப். ஸோ இதே மாதிரி நம்மளுமே இன்னும் 2, 3 சேனல் வச்சிருந்தோம். அதுல 2ற்கும் மேற்பட்ட சேனல்கள் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த சேனல வந்து முழுவதுமா முடக்கியிருக்கிறாங்க. ஸோ இதே மாரி பாலஸ்தீனுக்கு ஆதரவா யார் யாரெல்லாம் கருத்து வெளியிட்டுட்டு இருக்கிறாங்களோ, பாலஸ்தீனுக்கு ஆதரவா யார் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறாங்களோ, யார் பதிவுகள் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய அனைத்து பக்கங்களும் இமிடியேட்டா முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த Facebook, YouTube சோசியல் மீடியாக்கள். இன்னொரு அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி ஒண்ணு வந்திருக்குது. என்னன்னா, ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் எந்நேரமும் போர் ஆரம்பிக்கலான்ற சிச்சுவேஷன்ல தான் சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த நிலையில பி-2 விமானம், அதாவது இது வந்து ஒரு துல்லியமான விமானம். இந்த விமானத்த கண்டுபிடிச்சது யாருன்னா அமெரிக்கா தான். மொத்தம் ஒரு 20 விமானம் வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இத வந்து உருவாக்குறதுக்கே பல பில்லியன் செலவாகும். ஆனா இந்த விமானத்தோட மிக மிக ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த விமானம் பறக்கிறது எந்த நாடுக்குமே தெரியாது. இது எந்த ரேடார்லயுமே சிக்காது. அது மட்டும் இல்லாம இலக்குகள துல்லியமா அட்டாக் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. மிக வேகமா இலக்குகள வந்து காலி செஞ்சிரும். கொடூரமா குண்டு வீசக்கூடிய விமானம் தான் இது. ஸோ இத வச்சு தான் அவங்க அமெரிக்கா ஈராக்லயுமே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில கிட்டத்தட்ட 7 விமானங்கள் டியாகோ கேஷியோ அப்படின்ற ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல நிப்பாட்டப்பட்டிருக்கிறதா சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. இதோட சேட்டலைட் காட்சிகள கூட இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 7 விமானங்களும் ஈரானுக்கு கொஞ்சம் தொலைவுல இருக்கிற ஒரு தீவுல இந்த 7 விமானங்களை நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈரான அமெரிக்கா அட்டாக் பண்றதா இருந்தா, பல அரபு நாடுகள் கிட்டயே அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது. ஆனா அந்த அரபு நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய பேஸ யூஸ் பண்ணி நீங்க ஈரான தாக்குதல் நடத்தக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ அமெரிக்காவுக்கு போட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் டியாகோ கேஷியோன்ற ஒரு சின்ன தீவுல அதோட 7 விமானங்களையும் அமெரிக்காவுடைய 7 பி-2 ஆபத்தான விமானங்களையும் நிப்பாட்டி, எந்நேரமும் ஈரான அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒத்திகையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சில தகவல்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில ஹூதிகள் என்ன பண்றாங்க? ஹூதிகள் இன்னைக்குமே செங்கடல்ல இருக்கிற இஸ்ரேலுடைய பல நிலைகள தாக்கியிருக்கிறாங்க.
இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய யுஎஸ் ட்ரூமன் அதாவது விமான தாங்கி கப்பல் ஒண்ணு இருக்கும். அந்த கப்பல் மேலயுமே இன்னைக்கு பாலிஸ்டிக் வகையான தாக்குதல்கள நடத்தியிருக்கிறாங்க. மேலும் 2 யாஃபா வகையான ட்ரோன்களை பயன்படுத்தி டெ டெல் அவிவ்ல இருக்கிற இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களையுமே இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஹூதிகள். ஹூதிகள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம தினம் அவங்களால என்னென்ன முடியுமோ அவ்வளவு தாக்குதல்கள இஸ்ரேல நோக்கியும், அமெரிக்காவ நோக்கியுமே நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்கால இருக்கிற நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகை இன்னைக்கு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. அதாவது ஹூதிகள் எங்கெங்கெல்லாம் ட்ரோன் வச்சிருக்கிறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் ஏவுகணை வச்சிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் ராணுவ பேஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க, அப்படின்றத எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியல. இது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தோல்வி. ஒரு சின்ன குழுவா இருக்கிற ஹூதிகளுடைய அவங்களுடைய ராணுவ தளத்தையும் பிளஸ் ஏவுகணை தளத்தையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, எங்களால அழிக்க முடியலன்னு சொல்லிட்டு டைரக்ட்டாவே அ ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்காவுடைய இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, மிகப்பெரிய ராணுவமா இருக்கிற அமெரிக்காவால கூட, சிறு படைகளான ஹூதிகள கண்டுபிடிக்கவும் முடியல. அவங்க ராணுவ தளங்கள் எங்க வச்சிருக்காங்கன்றத பார்க்கவும் முடியல. அந்த அளவு வலுவா இருக்கிறாங்க ஹூதிகள். அவங்க முழுக்க ஆயுதங்கள பங்கருக்கு அடியில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்றும் உச்சகட்ட பலத்துடன் தான் இருக்கிறாங்க ஹூதிகள். இத தொடர்ந்து நம்ம 2 நாளா ஒரு நியூஸ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள், நாங்க யுத்தத்திற்கு வரமாட்டோம்னு நெறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போறதா சில நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இத தொடர்ந்து இஸ்ரேலுடைய விமானப்படை அதிகாரிகள், ரிசர்வ் படை வீரர்கள் இவங்க எல்லாருமே நாங்க யுத்தத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இத தொடர்ந்து யாரெல்லாம் இந்த மாரி கடிதம் எழுதி குடுத்தாங்களோ, அவங்களோட அத்தன பேருடைய பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்குது. மொத்தமாக 1552 இஸ்ரேலிய துருப்புகள் இன்றைக்கு வேலைய விட்டு போயிருக்கிறாங்க. யுத்தம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, இப்போ இஸ்ரேல்ல நெறைய பேர் ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெறைய திருப்புகள் வேலைய விட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்துக்கு ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும். விரைவில கண்டிப்பா யுத்தம் நடக்கப்படும். இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட ஆட்சி தூக்கி எறியப்படும். அது எல்லாத்திற்குமே இது ஒரு சான்று தான். எது எப்படி போனாலும் அந்த அப்பாவிகளுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீன் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை எனது குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலதிகமான தகவல்களோட உங்கள இன்னொரு காணொளியில சந்திக்கிறேன். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.